ஒகேனக்கலில் காவிரி ஆற்றில் நீர்வரத்து தற்போது 2 லட்சம் கன அடியாக உள்ளது. அண்மை தகவல் பார்த்து வருகிறோம். இதனால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணை நீர்வரத்து நாளைக்குள் 2 லட்சம் கன அடியை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் நந்தகுமார் இணைகிறார். நந்தகுமார், விவரம். வணக்கம் மாலதி. ஒகேனக்கல் காவிரியில் இன்று தற்போது 2:30 நிலவரப்படி 2 லட்சம் கன அடியாக தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. இந்த வெள்ளப்பெருக்கு காரணமாக பொதுமக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் சுற்றுலா பயணிகளுக்கு ஒகேனக்கல் செல்ல முற்றிலும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதாவது கர்நாடகா, கேரளா மாநிலத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளான குடகுமலை, ஆசன், மாண்டியா, உத்தர கன்னடா, தட்சிண கன்னடா, உடுப்பி, வயநாடு, மங்களூர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை தொடர்ந்து பெய்து வருகிறது. இதன் காரணமாக கர்நாடகா மாநிலத்தில் உள்ள கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர், நுகு அணைகள் தனது முழு கொள்ளளவையும் எட்டியுள்ளது. இதன் காரணமாக 2 அணைகளில் இருந்தும் 2,20,000 கன அடி உபரி நீரை நேற்று மாலை தமிழக காவிரி ஆற்றில் திறக்கப்பட்டுள்ளது. அணைகளில் இருந்து தண்ணீர் வரத்தால் ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து தற்போது அதிகரித்துள்ளது. தமிழக கர்நாடகா எல்லை பகுதியான பிலிகுண்டுலுவிற்கு தற்போது 2 லட்சம் கன அடியாக தண்ணீர் வரத்து வந்து கொண்டுள்ளது. இதன் காரணமாக மெயின் அருவி, சினி அருவி, சினிப்பால், ஐந்தருவி தண்ணீரில் மூழ்கியுள்ளது. மேலும் அருவிக்கு செல்லும் நடைபாதைகள் மூழ்கடித்தவாறு தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. கர்நாடக அணைகளிலிருந்து தொடர்ந்து தண்ணீர் திறந்து விடப்பட்டு வருவதால் ஒகேனக்கல்லில் மேலும் நீரின் அளவு அதிகரிக்க கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து சுற்றுலா பயணிகள் அருவிகளில் குளிக்கவும் பரிசல் சவாரி செய்யவும் விதிக்கப்பட்ட தடை தொடர்ந்து நீடிக்கிறது. மேலும் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால அஞ்செட்டி, நாட்ராம்பாளையம், நாடார்கொட்டாய், மாறுகொட்டாய், பாலாறு, முதலைப்பண்ணை, பிள்ளிகுண்டலு மற்றும் மேட்டூர் நீர்த்தேக்க பகுதிகளான பண்ணவாடி, நாகமலை, ஏமனூர், ஒட்டனூர் ஆகிய பகுதிகளில் உள்ள பொதுமக்களுக்கு தண்டூரா மூலமாகவும் ஒலிபெருக்கி மூலமாகவும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக வெள்ள அபாய எச்சரிக்கை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே காவிரி ஆற்றில் வரும் நீர்வரத்தை காவிரி நுழைவிட கர்நாடகா தமிழக எல்லையான பிலிகுண்டுவில் உள்ள மத்திய நீர்வளத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். மேலும் ஒகேனக்கல்லில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் மடம் சோதனை சாவடியில் நிறுத்தப்பட்டு திருப்பி அனுப்பி வைக்கப்படுகின்றனர். இதனால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். மாலதி, நந்தகுமார், தங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி.